முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் காலமான பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி மனோரமாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி மனோரமா நேற்று முன்தினம் இரவு சென்னையில் காலமானார். அவரது உடல் தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடிகை திருமதி மனோரமாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது தமக்கும் நடிகை மனோரமாவுக்கும் இடையேயான உறவு குறித்து உருக்கமாக பேசினார். எனது மூத்த சகோதரி திருமதி மனோரமா அவர்கள் இயற்கை எய்திவிட்டார் என்று அறிந்ததும் எனக்கு ஏற்பட்ட துக்கத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. திரைப்பட துறையில் அவர் எனது மூத்த சகோதரி ஆவார். ஏராளமான திரைப்படங்களில் திருமதி மனோரமா அவர்களும் நானும் இணைந்து நடித்திருக்கிறோம். அவர் என்னை அன்பாக அம்மு என்று தான் அழைப்பார். நான் அவரை எப்பொழுதுமே மனோரமா என்று தான் அழைப்பேன். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் எத்தனையோ முறை அவரது இல்லத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். சாப்பிட்றியா அம்மு என்று கேட்பார். சரி என்பேன். அவரது கையாலேயே எனக்கு உணவை பரிமாறுவார். அதை போலவே பலமுறை அவர் எனது இல்லத்திற்கு வந்திருக்கிறார். என்னுடன் அமர்ந்து உணவு அருந்தி இருக்கிறார். அந்த நாட்களை மறக்க முடியாது. எனக்கும் மனோரமாவுக்கும் இருந்த ஒரு பந்தத்தை என்றைக்கும் யாராலும் பிரிக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சகோதரி மனோரமா அவர்கள் மீது ஒரு அலாதி பிரியம் எப்போதும் உண்டு. அதே போலவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்னிடம் அவரை பற்றி பேசும்போது நடிப்பில் மனோரமா ஒரு ஜீனியஸ் என்று பலமுறை கூறியிருக்கிறார். உண்மையிலேயே மனோரமா அவர்கள் நடிப்பில் ஒரு மேதைதான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களைப் போல் அவர் ஒரு நடிகையர் திலகம் அல்லது பெண் நடிகர் திலகம் என்றே சொல்லலாம். மனோரமா அவர்களைப் போல் ஒரு சாதனையாளர் தமிழ் திரையுலகில் இதற்கு முன்பு எவரும் இருந்ததில்லை, இனி எவரும் பிறக்கப் போவதும் இல்லை. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவர் விட்டு சென்ற வெற்றிடத்தை இனி எந்த காலத்திலும் யாராலும் நிரப்ப முடியாது. அவரது ஆத்மா இறைவன் திருவடி நிழலில் களைப்பாற வேண்டும். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன்.